ஹாப்பி குக்கிங் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெள்ளை பூசணிக்காய் வச்சு சூப்பரான மோர் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு 300 ml தயிரை நான் எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கீத்து வெள்ளை பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. தேவையான அளவு மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கல்லுப்பு, கடுகு உளுந்து தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். சீரகம் அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம், இந்த தேங்காய், இந்த சீரகம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடணும். வதக்கி ஆற வச்சு அரைக்கணும் நம்ம. இதுதான், இந்த மசாலா தான் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்க போகுது கைஸ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டேன். சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சீரகத்தை போடுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மசாலா தான் இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுங்க. 2 உடச்சி போடுங்க, இல்லைனா வெடிக்கும். இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தேங்காவை சேர்த்துருங்க. 1/4 மூடி தேங்காய் போதும், அதுக்கு மேலே எடுக்காதீங்க, நல்லா இருக்காது. இதை போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். வதக்கி ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிப்பேன். நான் இஞ்சிலாம் போடலை கைஸ். சில பேர் மோர் குழம்புக்கு இஞ்சி போடுவாங்க, நான் போடலை. என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுடுவோம். நைட்டு வரைக்கும் கெடாமல் இருக்கும் கைஸ். ஏன்னா நம்ம வதக்கி போட்டிருக்கோம்ல தேங்காய் எல்லாம், அதனால் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். பாருங்கள், வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ அதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், நம்ம எடுத்து வச்சுருக்க 300 ml தயிரையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு பல்ஸ் ஊட்டினா போதும். நான் மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அதை அரைச்சாச்சு. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் போதும், ஏன்னா தாளிக்க தான் போகிறோம். இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டுடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் இதையும் போட்டு ஒரு லைட்டாக ஒரு வதக்குங்க. அதுக்கப்புறமா பூசணிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க, மறந்துட்டேங்க, சாரி. இப்போது பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஏன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் நல்லா அந்த பூசணிக்காய் வதங்கிடும் கைஸ். நல்லாயிருக்கும். இந்த மோர் குழம்புக்கு இந்த பூசணிக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மோர் இதை ஊற்றிடுவோம். அந்த தயிரெல்லாம் அரைச்சி வச்சுருக்கல ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு கலந்து விட்டுருக்குங்க. மீடியம் இதிலே வைங்க, ஃப்ளேம்லேயே வைங்க. தண்ணி ஊற்றி உங்களுக்கு அளவு தண்ணி 1 கப் சேர்த்துக்குங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கக்கூடாது. உப்பு எல்லாம் பார்த்துக்குங்க. இது நுரெல்லாம் கூட்டக்கூடாதுங்க. லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஆஃப் பண்ண வேண்டிதான். நைட் வரைக்கும் வச்சு சாப்பிடுங்க, கெடாது. தேங்காய் போடுங்கலாம் கெட்டுணும்லாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் எதுவுமே ஆகாது. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். லைட்டாக சூடானதுக்கப்புறம் இப்போ கொத்தமல்லி எல்லாம் தூவிக்குங்க. வேணா கருவேப்பிலையும் நீங்கள் தூவிக்குங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். தேங்க்யூ, பபாய்.